அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்பு, தொழில் சம்மந்தப்பட்ட, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பேன் கார்டு தொலைஞ்சிருந்தாலோ இல்லை பேன் கார்டு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாலோ ஸோ அந்த கார்டை வந்து எப்படி ரீப்ரிண்ட் கொடுத்து வீட்டுக்கே வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு பேன் கார்டு ரீப்ரிண்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சர்ச் பாரில் போயிட்டு பேன் கார்டு ரீப்ரிண்ட்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல வருது பாருங்கள், அப்ளை ஃபார் ஆன்லைன் ரீப்ரிண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேன் நம்பரை டைப் பண்ணுங்கள். உங்களோட பேன் நம்பரை தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஸோ பேன் கார்டு ரீப்ரிண்ட் கொடுக்கறதுக்கு கன்ஃபார்ம் உங்களோட பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் தேவைப்படும். ஸோ அது கீழே ஆதார்னு இருக்குது பாருங்கள், ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் டேட் ஆஃப் மந்த்து அண்டு இயரு ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு ஸோ அது இந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கேப்ஸா வந்து ரீப்ரெஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். கீழே 1 by 1 எல்லா டீட்டெயிலுமே வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 1 by 1 நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு ஸோ மொபைல் நம்பர்னு இருக்குது பாருங்கள், மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிக்கிட்டு ஐ அக்ரின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு, ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி தப்பு இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு வேலிடேட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வேலிடேட்னு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த வேலிடேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து பேமெண்ட் பேஜ் வந்துருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அக்ரிங்கிறத டிக் பண்ணிக்கிட்டு ப்ரொசஸ்டு பை பேமெண்ட்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே பே கன்ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து 50 rupees நம்ம பே பண்ணோம். கீழே வந்து பே கன்ஃபார்ம் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு. கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெட் பேங்கிங் மூலியம் பண்ணிக்கலாம், யூபிஐ பண்ணிக்கலாம், வேலெட்லேருந்து பண்ணிக்கலாம், கியூஆர் மூலியம் பண்ணிக்கலாம். நான் வந்து யூபிஐ மூலயமா வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணுறேன். ஸோ அது யூபிஐங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஷோ கோடுன்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. ஷோ கோடுங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஜிபே மூலயமா பண்ணாலும் பண்ணிக்கலாம், பேடிஎம்மு, கூகுள் பே, ஸோ எதுலேயா இருந்தாலும் பே பண்ணிக்கலாம். பார்கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கோங்க உங்கள் அமௌண்ட்டை. வெயிட் பண்ணுங்கள், ப்ராசஸ் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நெட் பேங்கிங் மூலயமா கூட பண்ணிக்கலாம். இப்போ அமௌண்ட் பே ஆகிடுச்சு. உங்களுக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸ், ரெஃபரன்ஸ் கோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்து பார்த்துட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் வந்து ரிசிப்ட் பிரிண்ட் அவுட் வருது. ஜென்ரேட் ரிசிப்ட் பிரிண்ட் அவுட் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்கன்னா இதோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் டேக்ஸ் இன்வாய்ஸ் நம்பர்னு இருக்குது பாருங்கள், இன்வாய்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதுதான் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பரு. அந்த நம்பரை வச்சு நம்ம ஸ்டார்ட் செக் பண்ணணும். ஸோ கார்டு வந்து ஓகே ஆகிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு அது மூலிமா செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து பேன் கார்டு வந்து NSTLல வந்து ரீப்ரிண்ட் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.